பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுக்குள்ள நீ எப்பவுமே சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட கூட இந்த வார்த்தை கொண்டே பேசுகிறார். என்ன வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லியானது என்னது சொல்லுங்க? வெளியேற பெற்றது. சில முத்துக்கள், மாணிக்கம், அதாவது டைமண்டு, அதெல்லாம் விலையேற பெற்றது இருக்குது. சாதாரணமாக எல்லா வீடுகளிலும் பயன்படுத்துகிற விலையேற பெற்ற பொருள் எதுனா தங்கம். இந்த பொன் விலை ரொம்ப ஏறிட்டு போயிட்டு தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை இல்லை? தங்கம் அந்த அளவிற்கு ரொம்ப விலையேறி போயிட்டு ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் ஒரு 10 பவுன் நகை இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விட்டாரு. சிலர் 100 பவுன்லாம் வச்சுருக்காங்களாம், கிலோ கணக்கெலாம் வச்சுருக்காங்களாம். அது ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க, இவ்வளோ தங்கம் வச்சுருக்கோன்னு. ஆனால் தங்கத்தை விட விலையேற பெற்ற ஒன்று உங்ககிட்ட இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், 119 சங்கீதம் 72 வசனத்தில், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவனே நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம். பொன்னு வெள்ளி அதான் ரொம்ப விலையேறப்பட்டதா இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிற காரியம். அது இருந்தாலும் ரொம்ப பணக்காரனா நினைக்கிறாங்க. ஆனால் பொண்ணும் இல்லைங்க, வெள்ளியும் இல்லைங்க, வேத புஸ்தகம் இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் தான் பெரிய பணக்காரங்க. ஏன்னா இது அதை விட விலையேறப்பட்டது. பொன்னை விட வெள்ளியை விட விலையேறப்பட்டது கர்த்தருடைய வேதம். இது தேவனுடைய வார்த்தை. அது சாதாரண ஒரு புஸ்தகம் அல்ல. உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாக கூட புஸ்தகம் வேற புஸ்தகம்தான். உலகத்திலேயே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது வேற புஸ்தகம்தான். உலகத்திலேயே அதிகமான புஸ்தகங்கள் இதை வைத்து எழுதப்பட்ட லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் இந்த வேத புஸ்தகத்தை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ உலகத்தில் அதிகமான பேர் தினமும் வாசிக்கிற புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம்தான். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. மனிதன் எழுதுனான்னு வைங்களேன், ஒரு முறை வாசிப்போம், அப்புறம் அதை வச்சிருவோம், வாசித்தாச்சுன்னு. இதை நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து 72வது வருஷத்திலிருந்து நான் தினமும் வாசிக்கிறேன், தினமும் தியானிக்கிறேன். இப்போ பாருங்க, எத்தனை வருஷம்? 55 வருஷம் ஆகிவிட்டது. இன்னும் எனக்கு புதுசா இருக்குது. இன்னும் காலையில் எழும்பணுன்னு இதை வாசிக்காட்டா அவ்வளவுதான். எனக்கு அதை வாசிக்க புதுசா இருக்கு. எத்தனை முறை வாசித்தாலும் திரும்ப 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 வாசித்தாலும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. நீர் விளம்பின வேதம், கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை. அதனாலதான் காலையில் எழுந்த உடனே முதல்ல இதை வாசிங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம். இதை ருசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால அப்புறம் வாசிக்காம இருக்க முடியாது. தினம் காலையில எங்க போனாலும் இது இல்லாம என்னால போக முடியாதுங்க. இது இருக்கணும், என் கூடவே இருக்கணும். இது பெட்டியில புஸ்தகம் வச்சு பெருசா வச்சிருப்பேன்னா, நான் கைப்பைக்கு வச்சிருந்தா அதுல புதிய ஏற்பாடு வச்சிருப்பேன். நான் ஏர்போர்ட்ல இருந்தா விமானத்துல ஏறி உட்காந்து அதை வாசிக்கிறதுக்கு திரும்ப 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 எத்தனை முறை வாசித்தாலும் சலிக்கிறது இல்லை. அதுதான் கர்த்தருடைய வேதம். நீங்க வாசித்து பாருங்க, நீங்க தியானிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுதான் முதன்மையான இடமாய் மாறிவிடும். அப்ப தேவனுடைய வேதம் தான் பெரிய பொக்கிஷம். அதை நேசித்து, அதை வாசித்து, அதை கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலையும் தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். எப்பவுமே சமாதானமா இருப்பீங்க. இந்த வேதத்தை நேசித்து தியானிக்கும் போது இந்த வேதத்தை சொந்தமாக்கி கொள்ளுவீங்களா? உங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் இல்லாட்டா ஒன்று வாங்கி கொள்ளுங்க. எங்க வாங்கணும் எப்படின்னு தெரியலன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இலவசமாவே நாங்க உங்களுக்கு ஒன்று அனுப்பி வைப்போம். எந்த மொழியில வேணும்னு கேட்குறீங்களோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இது ஆண்டவருடைய வேதம். அந்த வசனத்தை நேசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. பொன் வெள்ளியை பார்க்கல உம்முடைய வேதம் தான் விலையேற பெற்றது. இது என் கூடவே இருக்கணும். அதை தினம் வாசிக்கணும், நேசிக்கணும், கீழ்ப்படியணும். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.